தினமொரு வசனம். எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன். விளக்கம். நாம் ஜெபிக்கிற பல காரியங்கள் காணக்கூடியவைகளாக உள்ளன. நாம் நம்முடைய வாகனத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை குறித்தும், வீட்டில் ஏற்பட்டிருக்கும் பழுதுகளை குறித்தும், ஒரு புதிய சபை துவங்கப்படுவதை குறித்தும் தேவனிடத்தில் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் தவறு இல்லை. ஏனென்றால் நாம் அந்த காரியங்களை குறித்து நிச்சயமாக ஜெபிக்க வேண்டும். ஆனால் பவுல் எபேசுவில் உள்ள விசுவாசிகளை குறித்து தேவனிடம் பேசின போது அவர் அவர்களுடைய சரீர பிரகாரமான தேவைகளை குறிப்பிடவில்லை. மாறாக அவர்கள் தேவனுடைய சத்தியத்தை இன்னும் தெளிவாக கண்டு அதை புரிந்து கொள்ள வேண்டுமென்று அவர் ஜெபிக்கிறார். எபேசியர்கள் 3 காரியங்களில் ஆவிக்குரிய ஞானத்தையும் அறிவையும் பெற வேண்டும் என்று பவுல் கர்த்தரிடம் வேண்டுகிறார். அவர்களுடைய அழைப்பினால் ஏற்படும் நம்பிக்கை, அவர்களுடைய ஆவிக்குரிய சுதந்திரத்தின் ஐஸ்வர்யம், உயிர்த்தெழுதலின் வல்லமை ஆகியவைகளை குறிப்பிடுகிறார். இந்த காண முடியாத காரியங்கள் மிகவும் முக்கியமானவை. ஏனென்றால் காணக்கூடாத தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை நம்முடைய விசுவாச கண்களினால் எந்த அளவிற்கு பார்க்கிறோமோ அந்த அளவிற்கு காணக்கூடிய உலகத்தின் காரியங்களை நாம் பார்க்க முடியும். நித்திய ஜீவனின் நம்பிக்கையையும் இயேசு கிறிஸ்துவில் நாம் பெற்றிருக்கும் ஐஸ்வர்யத்தையும் குறித்து அறிந்து கொள்ளும் போது காணக்கூடிய இந்த உலகத்தை குறித்த ஒரு சரியான கண்ணோட்டத்தை நாம் பெற முடியும். உலகம் நமக்கு அளிக்கும் அனைத்து காரியங்களிலும் நாம் அதிகமாக கவனம் செலுத்தாதபடியும் அது நம்மை பாதுகாக்கிறது. கர்த்தாவே காண முடியாத ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் கண்டு அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யும். ஏனென்றால் அவை காணக்கூடிய காரியங்களை காட்டிலும் மிகவும் முக்கியமானவை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்மை நோக்கி பார்க்கும் போது நாங்கள் ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை பெற்று வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.